இழந்த பழமா? இதான் உன் கடையா? எவ்வளவு கப்பு? 5 ரூபாவோட கப்பு. எல்லாத்தையும் ஒரு கப்பு. எத்தனை எண்ணிக்கு நான் காசு தரேன். வண்டியை நிறுத்த சொல்ல இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. கேட்டு எல்லாரும் வாங்கிக்குவா, நான் காசு கொடுத்துறேன். எத்தனை எண்ணிக்கோ? 2 அடி உயரத்துக்குள்ள 100% பிசினஸ் மூலங்க. நல்லா இருக்கா? கியூட்டா இருக்கடா. ஓகேடா. உனக்கு எப்படி இந்த ஐடியா தோணுச்சு இறந்த பழம் வைக்கணும்னு? ஒரு சாக்கு பைய, பிளாஸ்டிக் பாட்டில், டீ கிளாஸ், இத வச்சு இந்த பையன் இப்படி யோசிச்சதே வேற லெவல்ல. எனக்கு ஒரு கப்பு. எல்லாரும் வாங்கிட்டீங்களா? உனக்கு வேணும்டா? இந்தா வச்சுக்கோ. இந்தா உனக்கு இறந்த பழம். இந்தா உனக்கு இறந்த பழம். ஏய் போதுமா? உனக்கு போதுமா? சரி இந்த அப்படி நீயே வச்சுக்கோ. பேலன்ஸ் வேணாம், இதையும் வச்சுக்கோ. இது எதுக்கு சொல்லு? நீ பிசினஸ் பண்றதுனால. சரியா? எவ்வளோ சம்பாதிச்சிருக்க? 115 ரூபா. சரி ஓகே, தேங்க்யூ. ஏகே அருண் அப்படின்றவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. ஒரு குறுகலான சாலையில மெதுவா போயிட்டு இருக்கும் போது இந்த சின்ன பசங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, வண்டியை நிறுத்தி இழந்த பழம் வேணுமா அப்படின்ற மாதிரியா கேக்குறாங்க. ஏதோ விளையாடுறாங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே ஒரு சின்ன பையன் சாக்கு பைய விரிச்சு கடை மாதிரி ஒரு செட் பண்ணி ஒரு டீ கப்ல தான் வச்சிருக்கக்கூடிய இழந்த பழங்களை விற்கிறாங்க. இது எவ்வளவு அப்படின்னு கேட்ட உடனே 5 ரூபாய் தான் சொல்றாங்க. ஒரு நல்ல வியாபாரியே எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அவங்க நோட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியுது. காசெல்லாம் வெளியில வைக்காம சாக்கு பைக்குள்ளேயே வச்சிருக்கக்கூடிய இழந்த பழங்களை மொத்தமா அந்த பிளாஸ்டிக் டப்பால போடாம கொஞ்சம் கொஞ்சமா போடுறாங்க. அது காலியாக ரீஃபில் பண்றாங்க. ஒவ்வொரு கப்பா அதுல இருந்து காலி ஆகும் போது அவங்க மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. நிச்சயமா இந்த பையன் படிச்சு முடிச்சு பெரிய ஆளாகி ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆவாங்கன்றதுல சந்தேகமே இல்லைன்னு சொல்ல தோணுது. வியாபாரத்தை பிடிச்ச மாதிரியே படிப்பையும் நல்லா பிடிச்சுக்கோங்க தம்பி அப்படின்ற மாதிரியா தான் நிறைய நெட்டிசன்கள் தங்களுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்றாங்க. சின்ன வயசுல நம்ம விளையாடுவோம். அந்த வீடியோ எடுக்கிறவங்களுமே எல்லாருக்கும் அந்த இழந்த பழத்தை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தானும் ஒரு கைப்பிடி எடுத்துட்டு போறது உண்மையிலேயே பாக்குறதுக்கு மனசுக்கு நிறைவாவே இருக்கு.